வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஃபிக்கியுடைய சேர்மனா இருக்காரு, ஹானரரி சேர்மனா. ஸோ அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எய்ம் ஃபார் போல்டு ஃபியூச்சர், அதாவது தைரியமான எதிர்காலத்தை நோக்கி நம்ம லட்சியமா செய்யணும். 28 பில்லியனா இருக்கக்கூடிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரி 100 பில்லியன் இண்டஸ்ட்ரியா மாறணும். அதுக்கு நம்ம நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும், நம்ம ஆடியன்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அதாவது இந்த மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டர், டூ ஃபோர்ஸஸ் ரெயின் சுப்ரீம், content and the audience. As we move into a digital first era, it's our responsibility to serve them both with bold, creative storytelling that reflects the rich diversity of our nation. அதாவது நம்ம ஆடியன்ஸும் அதே மாதிரி கண்டென்ட் ரெண்டும் தான் மிக முக்கியமானது. நம்ம அவங்களுக்கு ஒரு புதுதான கதைக்களம், அதாவது கிரியேட்டிவ் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு. அது நம்ம கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற நம்முடைய நாட்டை பிரதிபலிக்கிற மாதிரியாக அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. I envision an Indian media and entertainment sector that unites our 1.4 billion viewers, breaking down the linguistic and geographic divides that have long segment our industry. A screen and language agnostic audience will allow us to produce bigger, bolder content with a grand budget. அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இன்னும் பெட்டராக, நம்ம பல மொழி ஆடியன்ஸ் இருக்காங்க, நம்ம எவ்வளவு ஸ்டேட் இருக்கு, ஏராளமான மாநிலங்கள் இருக்கு, வெவ்வேறு மொழி இருக்கு, வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்மளை எல்லாம் ஒத்துமைப்படுத்துறது சினிமா. இன்னும் அந்த ஆடியன்ஸ் இன்னும் பெரிய பட்ஜெட்ல இன்னும் நல்ல படங்களை எடுப்பதற்கு அவங்க தே வில் ஹெல்ப், ஆடியன்ஸ் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. The creator economy we are nurturing as a power to shape society and influence the world. To realize this potential, கவர்மெண்ட் சப்போர்ட் இஸ் எசென்சியல். இதுக்கு அரசாங்கம் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. வெதர் இட் இஸ் த்ரூ ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ், ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஆக்சஸ் டு கிரெடிட் ஆர் ட்ரைனிங் ஃபார் எமர்ஜிங் கிரியேட்டர்ஸ், டெக்னீஷியன் அண்ட் பர்ஃபார்மர்ஸ். அதாவது அரசாங்கம் எப்படிலாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிற பல வழிகளை சொல்றாரு. அதாவது ரெகுலேஷன்ல கொஞ்சம் ஈஸியா பண்ணி விடலாம், பிஸ்னஸ் பண்றதுல ஹெல்ப் பண்ணலாம், கடன், ஏன்னா சினிமா துறைக்கு கடன்லாம் கொடுக்கறது இல்லை யாருமே. ஸோ அது கடன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி அதெல்லாம் முடியலைன்னா கூட புதிதாக உருவாகக்கூடிய கலைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது இன்ஸ்டியூட்டை ஏற்படுத்தி ஒரு நடிப்பு பயிற்சி கல்லூரி, அப்ப இயக்குநர்களுக்கான கல்லூரி அந்த மாதிரி உருவாக்கி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு. இந்த மாதிரி என்னென்ன டெக்னீஷியன்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்தியாஸ் டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரெங்த்ஸ் இன் அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் ஆர் பொசிஷனிங் அஸ் டு பிகம் அ குளோபல் ஹப் ஃபார் கண்டென்ட் ப்ரொடக்ஷன். அதாவது இந்தியா விஎஃப்எக்ஸ் தயாரிக்கிறதுலையும், விஎஃப்எக்ஸ் தயாரிச்சு கொடுக்கறதுலையும், அனிமேஷன் தயாரிச்சு கொடுக்கறதுலையும் உலகத்துக்கே ஒரு பெரிய சந்தையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குளோபல் ஹப்ன்ட்டாரு இந்தியாவை. By investing in intellectual property and nurturing talent, we can lead the way in global content creations. உலகத்துக்கே நம்ம கண்டென்ட் கிரியேஷன்ஸ்ல ஒரு லீடரா மாற முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கொலாபரேஷன் அக்ராஸ் ரீஜன்ஸ், அதாவது வெவ்வேறு ரீஜன்ல உள்ளவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணணும். ஒரு நல்ல திறமை இருக்கு, ஒரு வியட்நாம்ல இருந்து ஒரு சண்டை பயிற்சி கலைஞர் சூப்பரா இருக்காரு, அவர் பிரமாதமா ஸ்டென்ட் கொரியோகிராஃபி பண்றாருன்னா அவரை கூட்டு நம்ம விஸ்வரூபம் படத்துல பயன்படுத்துறாரு கமல் சார். உலகத்துல எந்த மூலையில இருந்து ஆட்களை கொண்டு வர்றாரு, அதான் அவர் சொல்றாரு. கொலாபரேஷன் அக்ராஸ் ரீஜன்ஸ், லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் will be the key to building an inclusive and representative industry. எல்லாருடைய பங்களிப்பும் ஒரு ஒன்றுபட்டு இருக்கணும், எல்லாரையும் பயன்படுத்தணுங்கிறது. இனிஷியேட்டிவ்ஸ் லைக் திஸ் ரிப்போர்ட் ஃப்ரம் ஃபிக்கி and EY help bridge information gaps and set the foundation progress. இது இந்த மாதிரி அறிக்கைகள் வருவது இன்னும் இது பெட்டர் ஆக்கிறதுக்கு உதவும். இந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, அதோடைய வளர்ச்சி, ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம், இந்த முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு. as we celebrate the 25th year edition of this report, ஏன்னா இந்த ரிப்போர்ட் 25வது வருடம் இந்த ஃபிக்கில. I urge all the stakeholders to aim for bold future. அவர் சொல்றது என்னன்னா, தைரியமான எதிர்கால, போல்டு ஃபியூச்சருக்கு நீங்க தைரியமா முடிவெடுங்க. 28 பில்லியன்ல இருந்து 100 பில்லியன் ஆகணும். வித் த கண்டென்ட் தட் நாட் ஒன்லி ரெசனேட்ஸ் வித் a billion Indians but captivates audience across the globe. இது இந்தியர்களுடைய
எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக மட்டுமில்லாமல் உலக மக்களுடைய எண்ணங்களை, அதாவது ரெசனேட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கண்டென்ட் வந்து நாட் ஓன்லி ரெசனேட்ஸ் வித் a billion இந்தியன்ஸ், பட் கேப்டிவேட்ஸ் ஆடியன்ஸு. உலகத்தில் உள்ள எல்லா ஆடியன்ஸையும் அது வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அருமையான அறிக்கையாக கொடுத்துருக்காரு. ஏன்னா 28 பில்லியன்லேருந்து 100 பில்லியன் ஆகணுங்கிறது வந்து போல்டு தான். எய்ம் ஃபார் போல்டு ஃபியூச்சர். கமலஹாசன் சேர்மன் ஃபிக்கி மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் சவுத்து. ஸோ அவர் தான் சேர்மன் ஃபிக்கிக்கு. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஒரு நல்ல அழகாக எடுத்து வச்சிருக்காரு. நல்ல வார்த்தைகள், அவருக்கே உரித்தான ஒரு தொனியில வந்து பிரமாதமாக எடுத்து வச்சிருக்காரு. இதை நோக்கி நம்ம சினிமா துறை பயணப்படணும். எம்புரான் படம், அது வந்து படக்குழு வந்து 17 கட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நேத்து சொல்லியிருந்தோம். மன்னிப்பு கேட்டிருக்காரு மோகன்லால். மன்னிப்பு என்ன கேட்டிருக்காருன்னா, ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரிய மோகன்லால், எம்புரான் திரைப்படத்தின் சில பகுதிகள் ரசிகர்கள் பலரது மனதை புண்படுத்தியுள்ளது என்பதை அறிந்தேன். எந்த ஒரு அரசியல் கட்சி கருத்தியல் மற்றும் மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பை உண்டாக்கக்கூடாது என்பது ஒரு கலைஞனாக என்னுடைய கடமையாகும். எனவே நானும் எம்புரான் படக்குழுவும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பொறுப்பேற்கும் விதமாக சர்ச்சைக்குரிய பகுதிகளை படத்திலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. சில அரசியல் சமூக கருத்துக்கள் என் ரசிகர்கள் பலருக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அறிந்தேன். ஒரு கலைஞனாக எனது திரைப்படங்கள், அதே பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. சொல்லி 17 இடங்கள்ல வந்து கட் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் கடந்த 4 தசாப்தங்களாக என்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் உங்களில் ஒருவராக வாழ்ந்து வருகிறேன். உங்களது அன்பும் நம்பிக்கையுமே எனது ஒரே பலம். அதைவிட மோகன்லால் ஒன்றும் பெரியவன் இல்லை என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்றோம் அப்படிங்கிறத அந்த படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. இயக்குனரும் படக்குழுவும் அதை வந்து நம்ம மோகன்லால் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது இல்லை, அந்த மாதிரி நோக்கம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இன்னைக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு ரம்ஜான் கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. உடல் ஆரோக்கியத்துக்கும் மன நலனுக்கும் ஈகை சிந்தைக்கும் எளியோரை அரவணைக்கும் தன்மைக்கும் குறியீடாக விளங்கும் நன்னாள். சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எடுத்துக்காட்டும் பெருநாளாம் ரம்ஜான் கொண்டாடும் அன்பர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நம்முடைய நண்பர்கள், ரம்ஜான் கொண்டாடும் அத்தனை நண்பர்களுக்கும் நம்முடைய இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். நேத்திக்கு வந்து உகாதி. ஸோ உகாதிக்காக, அதாவது தெலுங்கு கன்னட வருடப்பிறப்பு உகாதிங்கிறது, உகாதி புரஸ்கார். உகாதிக்காக நம்ம படக்குழு, நம்ம தக் லைஃப் படக்குழு ஒரு பிரமாதமான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பா இருக்கு. ஹாப்பி உகாதி அப்படின்னு போட்டு கீழே வந்து அந்த இதுல கன்னடமா தெலுங்கான்னு தெரியல, தக் லைஃப் போட்டிருக்காங்க. நமக்கு என்ன மொழின்னு அது தெரியல. கமலஹாசன் பிரசன்ஸ் தக் லைஃப், மணிரத்னம் ஃபிலிம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல், ஜூன் 5th 2025 இன் சினிமாஸ்னு போட்டு அதில் வந்து கமலஹாசன் நிற்கிறாங்க. அந்த இவங்கெல்லாம் ஓடி வர்ற மாதிரி ஒரு ஒரு சூப்பராக இருக்குது. அந்த டிசைன் நல்லா இருக்கு. அந்த உகாதி கோலம் மாதிரி இருக்கு, புத்தாண்டுக்கு போடக்கூடிய கோலம். நமக்கு April 14th தமிழ் புத்தாண்டு வரும். அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய புத்தாண்டு, தெலுங்கு கன்னட புத்தாண்டு. அதுக்கு வந்து நம்ம படக்குழு வாழ்த்து சொல்லியிருக்கு. நல்ல விஷயம்.